வருங்காலத்துல காற்று நஞ்சா மாறிடுச்சு. ஒவ்வொரு மூச்சும் மெதுவா உயிரை பறிக்குது. காற்று மாசு அதிகமா இருக்கிறதுனால லட்சக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. உலகம் முழுக்க மூச்சு திணறல். வீட்ல காற்று சுத்திகரிப்பு இயந்திரம், வெளியே போறப்போ மாஸ்க்னு வாழவே கஷ்டம். ஆனா அதுலயும் முழுமையான பாதுகாப்பு இல்ல. மாசு உலகம் முழுக்க பரவிடுச்சு, உயிரை வாங்கிடுச்சு. அப்போதான் அத்ராங்கிற ஒரு பெரிய கம்பெனி ஆச்சரியமான மருந்து அறிமுகம் பண்ணுச்சு. ஏர்ரெம் ஒரு மாத்திரை போதும். 6 மணி நேரம் மாஸ்க் இல்லாம மூச்சு விடலாம். உலகம் முழுக்க அதிக ஆர்வம். எல்லாங்கிற மாடல் அந்த ஏர்ரெம் விளம்பரத்துக்கு முகமா வந்தாங்க. சாதாரண மாடலான எல்லா சட்டன்னு பிரபலமானாங்க. அதுக்கு காரணம் அவங்க அம்மாவோட மரணம். அந்த அதிர்ச்சி அவங்களை எப்பவும் துரத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. சாரி, நண்பர்களோட கேவலமான பேச்சுல எல்லாம் கஷ்டப்படுறா. ஆனா அவளுக்கு டாலி, ஜீனா -2 பேரும் சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டா இருக்கா. ஆனா உண்மை வேற. ஜீனால எல்லாம் மோசமா கிடங்குறாங்கன்னா அவளுக்கு தெரியாது. சீக்ரெட்ல டாலியும் ஜீனாவும் லவ் பண்றாங்க. எல்லாவும் மோசமா கிடத்துறாங்க. டாலி ட்ரக் டீலர், ஒரு மிரட்டல், ஒரு பேய். அவன் வீட்ல ஒரு மகாபாத்தி. அதான் எல்லாருக்கும் சம்பந்தம் இல்லாம ட்ரக்ஸ் வேணும். பாட்டிக்கு முன்னாடி அவனும் ஜீனாவும் ஒரு மிரட்டல் ட்ரக் லாட் கிட்ட போறாங்க. அங்க ஜீனா எல்லாவ கட்சிக்கு கூப்பிடுறா. ஆனா எல்லாம் டயர்டா இருக்கா. வேலையில கஷ்டப்பட்டு டயர்டா இருக்கா. வீட்ல ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்றா. ட்ரக் லாட் கிட்ட டாலி சண்டை போடுறான். இதுல ஏதோ ஆத்ரா ரீசர்ச்சட் எரிக் டிவில இருக்கான். அவன் ஆத்ரா என்ன பண்றாங்கன்னு சொல்றான். சூப்பரா சொல்றான். அடிங்கப்பா, உலகத்துக்கு தேவையான அந்த அதிசய மருந்து. நிறுத்தாம வேலை. லைவ்ல ஒருத்தர் கேக்குறாங்க, ஏறும் என்னன்னு. எரிக் சொல்றாரு, ஒரு மாத்திரையில 6 மணி நேரம் சுத்தமான காத்து. மாஸ்க் இல்லாம வெளியில சுவாசிக்கலாம். ஆனா கூடுதல் பாதுகாப்புக்கு மாஸ்க் போடுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தலைமையிடத்துல டாலி அளவுக்கு அதிகமா ஆர்டர். மருந்து ராஜா சொல்றாரு, காத்திருங்க, பொருட்கள் எடுத்துட்டு வர்றேன். டாலிக்கு பொறுமையே இல்ல. என்னன்னு பார்க்கணும்னு ஆசை. மருந்து தயாரிக்கும் அறைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. சி, டிவி ஸ்டேஷன்ல அடுத்தவங்க பேசுறாங்க. லேசாரஸ் அமைதியா ஆனா ஆழமா கேக்குறாங்க, ஏரிம்ல என்னென்ன பொருட்கள்னு. எரிக் உடனே ரகசியம்னு மூடிடுறாரு. ஆனா லேசாரஸ் விடமாட்டாங்க. ஏரிம் பொருட்கள் குறைஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அதெர்ரா கிடங்கை தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. கடந்த மாசம் தீமைகள். அவளுக்கு ஒரு சந்தேகம். ஏர்ராம் எல்லாருக்கும் கிடைக்குமா? சாதாரண மக்களுக்கும் கிடைக்குமா? அதோட விலை ரொம்ப அதிகமா இருக்குல்ல. எரிக் அமைதியா இருந்தாரு. ஆனா லாசரஸ் ஆபத்தான ரகசியங்களை வெளியில சொல்லிட்டாருன்னு தெரிஞ்சதும் அவருக்கு பயம். சட்டுன்னு போன் கட் பண்ணிட்டாரு. அப்பவே டாலி நிழல்ல ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. சாலமன் ஸ்பைடர் ரகசியமான ஒரு சோதனை பண்றாங்க. ஏதோ சரியில்லை, சந்தேகம். டாலி ஸ்டோரேஜ் ரூம்ல போய் நீல நிற திரவம் ஒரு பாட்டிலை எடுத்துட்டு ஓடிட்டாரு. ஜீனா கிட்ட போய் எல்லாம் மோசமாற போகுதுன்னு சொல்லி வேகமா ஓடிப்போய் என்று சொல்லிட்டாரு. அத்தேரா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எரிக் போன் ரிங் பண்றது. அவரு அப்பா கார்னர், கம்பெனி டைரக்டர், ரொம்ப கோவமா இருக்காரு. லாசரஸ் சொன்னதால கம்பெனிக்கு பெரிய அதிர்ச்சி. அதோட ஏரோம் உற்பத்திக்கு டிராகன் ஃப்ளைல இருந்து என்சைம் எடுக்கிறாங்கன்னு கார்னர் சொல்றாரு. ஆனா அந்த டிராகன் ஃப்ளை ரொம்ப அரிதா போயிடுச்சு. டிராகன் ஃப்ளை எண்ணிக்கை அழிஞ்சு போகுதுன்னு கேள்விப்பட்டீங்களா? கொன்னர் ஆத்திரத்துல எரிக்கிட்ட கேக்குறாரு, செயற்கை என்சைம் கண்டுபிடிச்சு தரணும்னு. என்ன விலை கொடுத்தாச்சும் சரி, உலகத்துக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி நடக்கணும்னு. எரிக்கப்பா பேசுற கோபத்தை கேட்டு அதிர்ந்து போயிடுறாரு. சாரி சொல்றாரு. அவருடைய சிறந்த பயோகெமிஸ்ட் சாலமன் கம்பெனியை விற்று கொடுத்திருக்கானாம். கிடங்குக்குள்ள நுழைஞ்சு முக்கியமான என்சைம்களை திருடிட்டானாம். சாலமன் லாஷுஷு கூட சேர்ந்திருக்கான்னு எரிக்கு சந்தேகம். அவனை கண்காணிக்க ஒரு டீமை அனுப்பிட்டாரு. இந்த கோளாறெல்லாம் இருந்தாலும் செயற்கை என்சைம் கண்டுபிடிச்சு கம்பெனியை காப்பாத்துறேன்னு அப்பா கிட்ட வாக்கு கொடுக்கறாரு எரிக். அதே சமயம் எல்லா அம்மாவோட இறப்பு நாளை சோகமா கழிச்சுக்கிட்டு இருக்கா. நெஞ்சு வெடிச்சு போகுது. சரியா அப்போ போன் ரெட் ஆகுது. அப்பா போன் பண்றாரு. பிரிட்டிஷ் அம்பாசிடர் சாரி சொல்றாரு. அதிபர் கொடுத்த சட்டென்ன வேலையால போக முடியலன்னு. எல்லாவுடைய சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு பார்ட்டிக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இருன்னு சொல்றாரு. தனியா இருக்காதன்னு. யோ எல்லா டென்ஷன்ல இருந்து ஓட பார்த்தா பாட்டி. ஆனா பாட்டில டாலியும் ஜீனாவும் சேர்ந்து நீல நிற ஒரு கொடூரமான லிக்விடை குடிக்க ரெடி பண்றாங்கன்னு பார்த்தாச்சு. டாலி சட்டன்னு நீங்க வந்ததை பார்த்து கலங்கி பாட்டில விழுந்துடுச்சு. ஆனா எல்லாவ சமாதானம் பண்றதுக்கு பதிலா ஜீனாவை பிடிச்சுக்கிட்டு ஓடிடுறான். எல்லாம் அங்கே கன்ஃபியூஸ் ஆகியும் வலி அனுபவிச்சு நிற்பா. அவளுக்கு கோபம்.
அந்த நீல லிக்விட் சாதாரண ஆல்கஹால் தான் நினைச்சு நிறுத்தாம ஒரு குடிச்சிட்டா. டாலிய பழி வாங்கணும்னு டான்ஸ் ஃப்ளோர்ல போய் அவன் ஃப்ரெண்ட் பிரேயனோட டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சா. டாலிய கடுப்பாக்கணும்னு. ஆனா சாரி சட்டுன்னு தலை சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. கண்ல இருந்து எல்லாம் மங்க ஆரம்பிச்சிச்சு. டாய்லெட் போகணும்னு போனா அங்கேயே விழுந்துட்டா. அதே நேரம் ஏத்ராவோட ஆபீஸ்ல எரிக் குனிஞ்சு லேப்டாப்ல உழைச்சு அரிய டிராகன்ஃப்ளை என்சைம் ரெப்ளேஸ் பண்ற சிந்தட்டிக் என்சைம் கண்டுபிடிக்க முடியாம ஒரு எலி மேல பண்ணின டெஸ்ட் ஃபெயில் ஆச்சு. எலி செத்து போச்சு. அடடா! எரிக்கு கோபம். டேபிள மேல முஷ்டியை அடிச்சாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஏறாம் தேவை அதிகமாகுதுன்னு தெரிஞ்சு அவருக்கு பயம். அங்க அசிஸ்டன்ட் அஞ்சலா வந்து ஓய்வு எடுங்கன்னு சொன்னா எரி அவளை ஒதுக்கிட்டாரு. ஓய்வுக்கு நேரம் இல்ல, ஃபால் பண்ண முடியாது. பாட்டிக்கு எல்லாம் சூடா இருக்கு. அவசரமா குளிர்ச்சியா குளிக்கணும்னு பாத்ரூம் ஓடினா. குளிர்நீர் நிரப்பி அந்த நீர்ல அமிழ்ந்தா. சூடு தாங்க முடியல. அவளுக்கு புரியுது, அவ கொஞ்சம் ஓவர் ஆகிட்டா. அதே சமயம் டாலி திண்டாடிட்டு இருக்காரு. திருடின நீல மாத்திரை எங்கேன்னு பாட்டில் காணோம். என்ன பண்றதுன்னு தெரியல. டோர் திறந்து கும்பல் உள்ளே நுழைஞ்சிச்சு. டாலிய பிடிக்க. டென்ஷன். டாலி ஓடி டாய்லெட்ல புதஞ்சிடுறான். ஆனா டீலர்கள் அவனை விரட்டி வந்துட்டாங்க. வெளியே என்ன கோளாறுன்னு ஒரு நிமிஷம் கூட தெரியாம எல்லா பாத்ரூம்ல டப்ல முழுசா போய் மறைஞ்சுடுறா. அடடா! டீலர்கள் டாலியை கவ்வி பிடிச்சு கொள்ளையடிச்ச நீல லிக்விட் எங்கன்னு கேக்குறாங்க. முதல்ல டாலி சமாளிக்க முயற்சி பண்றான். எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அடி தாங்காம உண்மையை சொல்லிடறான். பாட்டிலை எடுத்தேன், ஆனா குடிக்கலன்னு. கடுப்பான டீலர்கள் வீட்ல யாரு குடிச்சாங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எல்லா நீல லிக்விட் எஃபெக்ட்ல ஒரு மாதிரி நடுங்கி பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து நான் தான் குடிச்சேன்னு சொல்றா. அடேங்கப்பா! டாலிக்கு பதட்டம் தாங்க முடியல. டீலர்கள் கிட்ட ஓடி போய் பாத்ரூம்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்றான். ஆனா டீலர்கள் பாத்ரூம்ல நுழைஞ்சா யாரும் இல்ல, எல்லாம் போயிட்டா. ரொம்ப கடுப்பான டீலர்கள்ல ஒருத்தன் டாலிய கழுத்தை பிடிச்சுக்கிறான். அவனை உயிரோட நசுக்கி கொள்ள டாலி ஆவேசமா போராடி அருகில் இருந்த துப்பாக்கியை பிடிச்சு கடத்தல்காரங்களை நோக்கி நிறுத்தானான். அந்த கலவரத்துல ஸ்பைடர் துப்பாக்கியை பறிக்க நடந்தான். ஆனா சண்டையில டாலி தவறுதலாக தன் காலிலேயே சுட்டுக்கிட்டான். ரொம்ப வலி. அவன் மயக்கம் போட்டு விழுந்தான். சாலமன், ஸ்பைடர் சீக்கிரமா அவன் காயத்தை பார்த்து ரத்தம் நிற்க முயற்சி பண்ணாங்க. போலீஸ் வர உடனே வருவாங்கன்னு தெரிஞ்சு வேற வழி இல்லாம ஒரு முடிவு எடுத்தாங்க. உடனே நடக்கணும். சிறிது நேரத்துக்கு பிறகு டாலி மெதுவா உயிர் பிடிச்சான். தலை சுத்திச்சு. கண் முன்னாடி மங்கலாக காட்சிகள் வந்தது. எல்லா உச்சியில மறைஞ்சு உட்கார்ந்திருந்தா. சந்தேகம் அவனை வளைத்தது. அவள் நடத்தை வித்தியாசமா, மிருகத்தனமா இருந்தது. எல்லாம் அவனை பார்த்து சமாதானமா சொன்னா. நீல திரவத்தை குடிச்ச பிறகு எல்லாமே வித்தியாசமா இருக்கு. எனக்கு சக்தி இருக்குன்னு ஒரு தயக்கமும் இல்லாம. கதவை திறந்து உள்ளே போறா. கீயை எடுத்துட்டு வெளியே வந்துடுறா. யாரும் அவளை நிறுத்த முடியாதுன்னு மாதிரி. அதிர்ச்சியா சாலமன், ஸ்பைடர் அங்கேயே நின்னுருவாங்க. அப்படியே கல் உறைஞ்ச மாதிரி. எல்லா மறுபடியும் பாத்ரூம்ல போய் புது வலிமையோட கண்ணாடி கூரையையே ஒரே அடியில நொறுக்கிடுறா. டாலி அவளை நிறுத்த முயற்சி பண்றா. மாஸ்க் இல்லன்னு சொல்றா. ஆனா எல்லாவுக்கு பேய் பயம் இல்ல. அவள் தன் காற்று மாத்திரையை சாப்பிட்டுட்டு டாலிக்கும் கொடுத்து வெளியே போக சொல்றா. சாலமனும் ஸ்பைடரும் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு எல்லாவையும் டாலியையும் விரட்டி ஓடுறாங்க. ஆனா எல்லாம் ஏற்கனவே கூரையில இருக்கா. அவளோட வேகம் நடனம் மாதிரி. அசத்தல். டாலி அவளை பின்தொடர்றான். சில்மிச்சு போறான். டாலி தடுமாறி விழுறதுக்கு முன்னாடி எல்லாம் அவனை பிடிச்சுடுறா. கீழே ஜீனா நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு உயிர் துடிக்குது. ஆனா அவளுக்கு தப்பு புரிஞ்சிருச்சு. எல்லா டாலியை கூரையிலிருந்து தள்ள முயற்சி பண்றான்னு நினைச்சிடுறா. எல்லா டாலி தப்பிச்சு ஓடுறாங்க. டென்ஷன் பயங்கரமா இருக்கு. டாலி கால் தவறி விழுந்துட்டான். புஸ்! கீழே விழுந்து உடம்பு நொறுங்கி போச்சு. பின்னால இருந்து சாலமன் பயங்கரமா கத்துறான். எல்லாவை நிறுத்துன்னு கெஞ்சறான். உதவி பண்றேன்னு சொல்றான். ஆனா எல்லா அவனை நம்பல. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எல்லா கீழே குதிச்சா பூனை மாதிரி. இதயம் அடிச்சு வெடிக்க போகுது. ஜீனா அங்கேயே நின்னு கொதிச்சு போறா. கடுப்பா எல்லா மேல கத்துறா. டாலியை எல்லாதான் தள்ளி விழ வைச்சான்னு குற்றம் சாட்டுறா. எல்லா விளக்க முயற்சி பண்றா, கெஞ்சுற மாதிரி. ஆனா ஜீனா கேட்க மாட்டேங்கிறா. சோகம் அவளை மூடி இருக்கு. சரியா இந்த நேரத்துல போதைப் பொருள் விற்பனையாளர்கள் வருகிற சத்தம் கேக்குது. எல்லா வேகமா ஓடுறா. ஒரே ஓட்டத்துல வேலி தாண்டி போயிட்டா. ஆனா அந்த நேரத்துல பிரயன் கார் ஓட்டின்னு வர்றது. சரியா அவள் மேலே மோத போகுது. பிரேக் அடிச்சான்.
கடைசி நேரத்துல தப்பிச்சா. அதிர்ச்சியில எல்லா கீழே விழுந்துட்டா. சடார் என்று பிரைன் அவளை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவளை தூக்கி அவன் வீட்டுக்கு ஓடி போறான். அவளை காப்பாத்தணும்னு ஆசைப்பட்டான். போலீஸ் வந்தாச்சு. ஜீனா ரொம்ப கோவமா இருக்கா. அதிர்ச்சியோட எல்லாவை பார்த்து அவள்தான் டாலிய புஷ் பண்ணி கொன்னான்னு கத்துறா. அவங்க கதைய போலீஸ்காரங்க கிட்ட சொல்றா. அவங்க குரல் நடுங்குது. அதே நேரத்துல எரிக் கூட்டாளி ஒருத்தன் எரிக் கிட்ட ஓடி போய் சாலமன் ஒரு பொண்ணை பின்தொடர்ந்துட்டு இருக்கான்னு சொல்றான். எல்லாம் மெதுவா உயிர் பெறுது. பிரைன் அங்கே இருக்கான். அவன் கண்கள் பயங்கரமா இருக்கு. எதிர்பாராதா அவன் சட்டன்னு முத்தம் கொடுக்க வர்றான். ஆனா எல்லாவுக்குள்ள ஏதோ உடைஞ்சு போச்சு. அவங்க கைகள் அப்படியே மாறி கத்தரிக்கோல் நகங்கள் வளருது. ஒரே நிமிஷத்துல அவள் பிரைனை கீறி விடுவா. கத்தரிக்கோல் நகங்கள் ஒளிர்ந்துக்குது. பிரைன் பயந்து நடுங்குறான். அவன் முகம் வெளுத்து போச்சு. பின்னாடி போறான். அந்த பயங்கர மாற்றத்தை பார்த்து பயந்துடுறான். அவன் ஓடி போயிடுறான். எல்லாம் தனியா இருக்கா. அவளோட புது வாழ்க்கையில பயந்துட்டு தவிச்சிட்டு இருக்கா. ஏலா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டி போறா. உடம்புல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு. ஹாஸ்பிட்டல்னா பாருங்க, நோயாளிகளா நிறைய பேர் நடிகளா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் காத்துல இருக்கிற விஷத்தால சிரமம். ஒரு டாக்டர் முகம் மஞ்சள் கலரா இருக்கு. ஏல்லாவை ஸ்டாப் பண்ண சொல்றா, குவாரண்டைன் பண்ணணும்னு. ஆனா ஏல்லா கொஞ்சம் கூட பயப்படல. ஓட்டி போறா. சீக்கிரமா ஒரு காவல்காரர் பிடிக்க வர்றாரு. ஏல்லா ஒரு அறையில மறைஞ்சிக்கிறா. ஒரு சின்ன பையன் அங்க விஷத்தால பாடுபட்டு இருக்கான். அவன் ஏல்லாவை தெய்வமா நினைச்சு உதவி கேட்கிறான். மருந்து இல்லைன்னு சொல்றான். ஏல்லாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்க பையில இருந்து மருந்து எடுத்து அவனுக்கு கொடுக்கறா. கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நம்பி. வேற ஒரு இடத்துல எரிக் ஆபீஸ்ல உட்கார்ந்துருக்காரு. டென்ஷன்ல. பிரையன், டே எல்லாம் அப்படியே கவிழ்ந்து போச்சு. எல்லா என்னை நகங்களாலேயே அடிச்சா. கையிலிருந்து நகங்கள் முளைச்சு புள்ளி பயங்கரமா இருந்துச்சு. பிரையன் பயந்து போய் சொல்றானே. ஆனா எரிக் சும்மா ஒரு விபத்துன்னு நினைக்கல. எல்லாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு. உடனே டீம் எல்லாம் திரும்பி எல்லாவ பிடிக்க போயிட்டாங்க. நேரம் போகுது. சரியா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு பக்கம் எல்லா கலங்கி போய் ஜீனா வீட்டுல நின்னுட்டா. என்ன ஆகுதுன்னு கேக்குறா. உடம்பு கட்டுப்பாட்டுல இல்லைன்னு சொல்றா. ஆனா ஜீனா சும்மா குளு குளுன்னு இருக்கா. எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும். டாலி அந்த நீல திரவத்தை திருடிட்டான் மத்த டீலர்ஸ் கிட்ட இருந்து. சோலமனும் ஸ்பைடரும் பிரையன் வீட்டுக்கு நுழைஞ்சாங்க எல்லாவ பிடிக்க. ஆனா கிடைச்சது அவன் நகங்கள் மட்டும்தான். சிங்க்ல போட்டிருந்தாங்க. எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு அப்பாறமா போயிடுச்சு. ஜீனா வீட்ல எல்லா வலிப்புல என்னடா எனக்கு நடக்குதுன்னு கேக்குறா. ஆனா ஜீனா அவங்க முகத்தை பார்க்காம எனக்கு தெரியாது, திருடப்பட்ட பாட்டில் தான் எனக்கு தெரியும்னு மறுபடியும் சொல்றா. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஷாக் புரியுது. ஜீனா போனை பிடிச்சு டாலிக்கு மெசேஜ் அனுப்புறா. டாலி போன் ட்ரக் டீலர்ஸ் கிட்ட இருக்கும்னு தெரியும். ஜீனா மேல நம்பிக்கை இல்லைன்னாலும் வேற வழி இல்ல. வயித்துல பசி கடுமையா இருக்கு. ஓவன் ஓபன் பண்றா. சாப்பிட ஏதாவது எடுக்கணும். ஆனா ஹேண்டில்ல கொஞ்சம் அதிகமா பிடிச்சாச்சு. டக்குன்னு ஓவன் கதவு உடைஞ்சு தரையில விழுது. அப்போதான் புரியுது அவங்க பலம் கூடுது, கண்ட்ரோல் பண்ண முடியல. சரியா அந்த நேரத்துல போன் ரிங் ஆகுது. சாலமன் உடனே சந்திக்க சொல்றான். ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்னு சொல்றான். வேற யாராவது இருந்தா உதவி பண்ண மாட்டேன்னு சொல்றான். கால் முடிஞ்சதும் எல்லா ஜீனாவை பாக்குறா. போலீஸுக்கு போன் பண்றாங்க. ஆனா ஜீனா போன் பண்றதுக்குள்ள எல்லா அவளை தடுக்கிறாங்க. அவங்க மார்பில பயம் பிடிச்சிச்சு. யாரையும் நம்ப முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ இல்லைன்னா எப்போ? அதே சமயம் அதெர்ரா தலைமையகத்துல எரிக் அவர் அப்பா கானருக்கு செயற்கை என்சைம் தயாரிக்க முடியலன்னு சொல்றாரு. கானருக்கு கோபம் வெடிச்சிடுச்சு. பங்குதாரர்கள் அவரை நம்புறது இல்ல. செயற்கை என்சைம் இல்லைன்னா ஏர்எம் தயாரிப்பு முழுசா கெட்டு போச்சு. நகர மையத்துல எல்லா சாலமோனை சந்திக்கிறாங்க. அவங்க கண்கள் வேதனையால நிறைஞ்சிருக்கு. ஜீனா காரியில காத்திருக்காங்க. தெருவை கவனிச்சிட்டு இருக்காங்க. பதற்றமா இருக்கு. எல்லாம் நம்ப ஆரம்பிச்ச அதே நேரத்துல ஸ்பைடர் நிழலா வந்து எல்லாவை மயக்க ஊசி போடுறான். எல்லா உடம்பு நிதானமா கிடக்கு. சாலமோன் சந்தேகத்துல நிக்கிறாரு. சாலமோனும் ஸ்பைடரும் சேர்ந்து எல்லாவை ட்ரக் டீலர் தலைமையகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. ஜீனா தொலைவில் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. எல்லா சரியானு எழுந்தாச்சுன்னா அவங்க கைகள் சேருக்கு கட்டப்பட்டிருக்கு. பயம். அடேங்கப்பா, கட்டுக்குள்ள சிக்கிட்டாங்க. ஆனா உடம்புல ஓடும் அபாரமான சக்தி. நொடியில நகங்களை நீட்டிச்சு கயிறுகளை மைனஸ் காகிதம் மாதிரி மைனஸ் சிதைச்சு போட்டாங்க பாருங்க. அருகில இருக்கிற மாமிசத்தை மைனஸ் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி மைனஸ் அப்படியே மொத்தமா விழுங்கிட்டாங்க. அந்த இயற்கையான வெறியே.
அடுத்த அறையில சாலமன் ஸ்பைடர் மைனஸ் பதற்றமா நின்னுக்கிட்டு என்ன ஆக போகுதோன்னு தெரியல. ஸ்பைடர் சொல்றாரு, எல்லாவையும் லாசரஸ் கிட்ட கூட்டிட்டு போகலாம்னு. ஏன்னா அவங்க தான் அந்த செயற்கை என்சைமை உருவாக்க சொன்னாங்க. எல்லாம் அறியாம சாப்பிட்டது. சரி, சாலமனும் ஸ்பைடரும் கதவை பார்த்துக்கிட்டு நின்னுக்கிட்டாங்க. எல்லா மைனஸ் காட்டுமிருகம் மாதிரியாகி மைனஸ் கத்தியை எடுத்து தன்னை காப்பாத்திக்கிட்டாங்க. அவங்களை நோக்கி வருகிறாங்க. கோபமும் குழப்பமும் கலந்து சத்தம் போட்டு கேக்குறாங்க, எனக்கு என்ன ஆகுது இன்னு கத்தறாங்க. சாலமன் சொல்லிட்டாரு, அந்த நீல நிற திரவத்தால உடம்பு மாறுதுன்னு. ஆனா அது போதாது, எல்லா சீறி பாய்கிறாங்க. அவங்க உமிழ்நீர் மைனஸ் அமிலம் மாதிரி மைனஸ் அப்படியே பட்டுச்சு. சாரி சாரி சாரி. சிலந்தியோட கைப்பட்ட உடனே அவங்க தோல் பொசுங்க ஆரம்பிச்சிச்சு. எரிஞ்சு எரிஞ்சு அவங்க கதறி அழுதாங்க. எல்லா ஒரு சுழல் புயல்ல சிக்கிட்டாங்க. சைரன் சத்தம், போலீஸ் வண்டி. கட்டிடத்தை சுத்தி சொலமன் அவசரமா சொன்னாரு, ஓடு ஓடுன்னு. எல்லாவையும் விட்டுட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு டோர் உடைஞ்சு போலீஸ் உள்ள ஓடி வந்தாங்க. எல்லா சொலமனை கைது பண்ணினாங்க. டாலிய கொன்னதா குற்றம் சாட்டினாங்க. வெளியே இழுத்து போனாங்க. எல்லாவுக்குள் பயம். ஜீனா கிட்ட கெஞ்சினாங்க, உண்மையை சொல்லுன்னு, சாட்சி சொல்லுன்னு. ஆனா ஜீனா கல்லா போயிட்டா. அவங்க சைலன்ஸ் தான் அவங்கள விட சத்தமா இருந்துச்சு. ஜீனா தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணினாங்கன்னு தெரிஞ்சிச்சு. புல்லாட்டம், பயங்கரமான புல்லாட்டம். எல்லா சொலமன் குளிர்ச்சியான இருட்டு சிறையில போடப்பட்டாங்க. அப்போதான் எல்லாவுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க காது உருமாறி விழுந்துருச்சு. பயங்கரமா மோசமா உருமாறிருச்சு. சொலமனை பார்த்து எல்லா கடுப்பா கத்தினாங்க. அந்த மருந்து அவளை ஒரு அசுரமா மாத்திக்கிட்டு இருக்கு. ஆனா சாலமன் அமைதியா இருந்தாரு. அவங்க அசுரம் இல்ல, மனுஷ குலத்தையே காப்பாத்துற சாவி அவங்கன்னு சொன்னாரு. சிறைச்சாலை கதவு கீச்சுன்னு திறந்தது. எரிக் உள்ள வந்தாரு. அங்க இருக்கிற எல்லாரையும் கட்டுப்படுத்துற மாதிரி. முதல்ல சாலமனை மட்டும் எடுத்துட்டு போகலாம்னு தான் நினைச்சாரு. ஆனா அவர் பார்வை எல்லா மேல விழுந்த உடனே ஷாக் வேவ் மாதிரி அதிர்ச்சி. பிரையனுக்கு கீறல் விட்ட பொண்ணு இதுதான், மறக்க முடியாது. ஆனா இன்னும் பெரிய அதிர்ச்சி அவங்க நிலைமை. மாற்றம் தெளிவா தெரிஞ்சது. அவர் உள்ளே ஏதோ கிளர்ந்தது. எரிக் தயங்கல. அவங்களுக்கு உதவி பண்றேன்னு, சிகிச்சை பண்றேன்னு வாக்கு கொடுத்தாரு. அப்புறம் எல்லா சாலமன் 2 பேரையும் அத்தேராவோட ஆராய்ச்சி மையத்துக்கு கூட்டிட்டு போனாரு. அவங்களுக்கு தெரியாம ஸ்பைடர் பின்னால வந்தாங்க. எரிக் என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரிஞ்சு சாலமனை காப்பாத்தணும்னு. உள்ள போன உடனே எரிக் நேரம் வீணாக்கல. எல்லாட்ட கிட்ட திரும்பி அவங்க உடம்புல டெஸ்ட் பண்றதுக்கு அனுமதி கேட்டாரு. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும்னு. மனமறுத்தாலும் எல்லாம் சம்மதிச்சாங்க. பயம் கலந்து கொஞ்சம் நம்பிக்கையும். ஒருவேளையாவது. எரிக் ஒரு மருந்து கொடுத்தாரு. அப்புறம் எல்லா கண் மூடி போச்சு. பரிசோதனைன்னு பல விஷயம் பண்ணிட்டாங்க. எரிக் கண்கள் விரிஞ்சு போச்சு. அடடா, எல்லா உடம்பு மாறி போச்சு. அவங்க டிஎன்ஏ டிராகன் ஃப்ளைன்னு ஒரு பூச்சியோட டிஎன்ஏ ரொம்ப ஒத்து போகுது. அந்த பூச்சிக்குள்ள ஒரு என்சைம் இருக்கு. அதே என்சைம் தான் எரிக் ஏர்ரிம்னு ஒரு மருந்து செய்ய தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. கிடைச்சிடுச்சுன்னு சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் எரிக் சாலமோன் கட்டிடத்தோட பாதாள அறையில சந்திச்சாரு. கடுமையான குரல்ல எல்லா சாப்பிட்ட மருந்துல உள்ள ரகசியத்தை எனக்கு கொடுன்னு கட்டளையிட்டாரு. ஏர்ரிம் மருந்தை தானே தயாரிக்கணும்னு, சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொன்னாரு. ஆனா சாலமோன் ஒருமித்தா இருந்தாரு. மாட்ட மாட்டேன்னு உறுதியா சொன்னாரு. ஏன்னா எரிக் அந்த மருந்தை பணக்காரங்க கிட்ட மட்டும் விற்க போறாருன்னு தெரிஞ்சிச்சு. சாலமோன் அந்த மருந்தை எல்லாருக்கும் உதவணும்னு நினைச்சாரு. எல்லாருக்கும் உயிர் காப்பாற்றும் ஒரு வாழ்வாதாரமா நினைச்சாரு. மனுஷன் பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கொடுமை இருக்கு. சாலமன் மறுத்தது எரிக் மனசுல ஓடியாடிச்சு. அவனுக்கு டிராகன் ஃப்ளை என்சைம் வேணும். அதை எப்படியாவது வாங்கிடணும். வேற வழி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். எல்லா உடம்புல இருந்து அந்த என்சைம் எடுக்கணும்னு ஒரு கொடூரமான திட்டம் போட்டான். எந்த பக்க விளைவும் கண்டுக்காம எரிக் எல்லா கூப்பிட்டான். சாந்தமா இருந்துட்டு அவன் உண்மையான நோக்கத்தை மறைச்சான். ஒரு சிகிச்சைன்னு சொன்னான். எல்லாம் சரியாயிடும்னு வாக்கு கொடுத்தான். ஆனா சிகிச்சைக்கு முன்னாடி எல்லாம் அவங்க அப்பா கூப்பிடணும்னு கேட்டா. அவங்க அப்பாவை நிறைய தடவை கூப்பிட்டேன், சொந்தமா பேச முடியலன்னு போய் சொன்னான். அவள் நம்பிட்டாள். உடம்புல வலிமையே இல்லாம இருந்தா. அவள் கையெழுத்து போட்டா. அவள் அறியாம அவள் வாழ்க்கையை முடிச்சு வச்சிட்டான். அடுத்த நாள் எல்லாம் எழுந்தா. மயக்கமா இருந்துச்சு. அவள் மனசுல மூடு படிஞ்சு போச்சு. சத்தம் கேட்டா.
சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல இருந்தாலும் வெளியில இருந்து பேசுற சத்தம் கேட்டுச்சு. எரிக்கும் அவன் அப்பா கானருக்கும் பேசுறது கேட்டா அந்த நேரத்துல எல்லா உடம்புல இருந்து அந்த என்சைம் எதிர்பார்த்ததை விட அதிகமா சொல்லவா வேணும். சாலமன் உதவி இல்லாமலேயே எரிக் அந்த என்சைம் எடுக்க பிளான் போட்டுட்டாரு. எல்லா உயிருக்கே ஆபத்துனாலும் கூட அந்த மாற்றத்தை வேற உயிரினங்கள்ல செலுத்தி அந்த என்சைம் தொடர்ந்து எடுக்கணும்னு அவர் ஆசை. கண்ணுருகி கானர் சொன்னாரு, எல்லா அப்பா போலீஸ்ல காணாமல் போனதா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு. அவருக்கு அம்பாசிடர் பதவி இருக்கிறது இன்னும் சிரமத்தை கூட்டும்னு சொன்னாரு. ஆனா எரிக் சும்மா இருக்கல. போலீஸ் கிட்ட லாபி பண்ணி சூழ்நிலையை கட்டுப்பாட்டுல வச்சுட்டேன்னு நம்பிக்கையா சொன்னாரு. எல்லா டாலி சாவுக்கு காரணம்னு போலீஸ் நினைச்சிடுவாங்கன்னு அவரு கதை சுருட்டினாரு. அடுத்த அறையில இருந்த எல்லா கேட்டு கொதிச்சு போச்சு. அவங்க மனசுல கோபம் வெடிச்சு துள்ளுது. அவங்க ரொம்ப கடுமையா மாறிட்டாங்க. அவங்க உள்ளே ஒரு அசுர சக்தி வெடிச்சு வெளியே வருது. எரிக் அதிர்ந்து போயிட்டாரு. அடேங்கப்பா, சட்டேன்னு ஒரு வெடிப்பு. ரொம்ப சீக்கிரமா அவருக்கு புரிஞ்சு போச்சு அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டாங்கன்னு. உடனே அவரு ஆளுகளை கட்டளையிட்டாரு. அவங்களை மயக்க மருந்து குத்தணும்னு. அறைக்குள்ள வாயு நிரம்ப ஆரம்பிச்சிச்சு. வெண்ட்ல இருந்து எல்லாம் மயங்கி போயிட்டாங்க. அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தா அஞ்சலா. சும்மா சீரியஸா பார்த்துட்டு என்சைம் எடுக்கிற வேலை மாலை ஆரம்பிக்கும்னு கூறிட்டா. அறைக்கு வெளியில ஸ்பைடர் ஒரு கூரியராக மாறுவேடமிட்டு அத்தேரா ரிசர்ச் ஃபெசிலிட்டிக்குள்ள நுழைஞ்சாங்க. யாருக்கும் தெரியாம நடப்பார்கள். சாலமனை கண்டுபிடிச்சு வெளியே அழைச்சிட்டு போகணும்னு அவங்க மனசுல ஒரு நோக்கம். எல்லா அறையில மயக்க மருந்து விளைவு குறைய ஆரம்பிச்சது. அவ எழுந்து உட்கார்ந்தாங்க. உள்ள வந்த 2 நர்ஸ்களையும் தாக்கினாங்க. நகங்கள் விரிஞ்சு காட்டமாக. சாலமன் எங்கேன்னு கேட்டாங்க. அவங்க உயிர் அவனை கண்டுபிடிக்கணும்னு கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே சமயம் செக்யூரிட்டி கார்டு சிசிடிவி கேமரா மூலமா இந்த கலவரத்தை பார்த்து அலாரம் அடிச்சிட்டாரு. ஃபெசிலிட்டி முழுக்க கலவரம். ஆனா எல்லாம் சுத்தி நடக்கிறத கவனிச்சுட்டாங்க. கார்ட் என்ன செய்யறாருன்னு கேட்டதுக்கு முன்னாடியே சட்டென்னு ஏறி போயிட்டாங்க. சுவர்கள் அவளை சுற்றி பாதுகாப்பா இருந்தது. காவலாளி அருகே வந்ததும் அவள் சட்டென்று அவரை சமாளிச்சிட்டா. அவரோட விரல் ரேகையை வைச்சு சாவித் திறந்து தப்பிச்சுடணும்னு நினைச்சா. எல்லாவுடைய இதயம் அதிர்கிறது. சாலமனை கண்டுபிடிச்சா. கோபமும் குழப்பமும் கலந்து சொன்னா. ஏன் எரிக் கூட வேலை செய்ய மறுத்தேன்னு கேட்டா. சாலமன் சும்மா இருந்த மாதிரி எல்லாருக்கும் அவன் தயாரிச்ச மருந்து இலவசமா கிடைக்கணும்னு சொன்னான். எல்லாம் சீரியஸா சொல்லி அவங்க உடம்புல மாற்றங்கள் இருக்குன்னு காமிச்சா. சாலமன் அசரலை அது மருந்துல இருக்கிற பக்க விளைவுன்னு சொன்னான். அவன் சும்மா இருந்தது எல்லாவுக்கு கோபத்தை கொடுத்தது. எல்லா அவன் கழுத்தை பிடிச்சு பிசைஞ்சா. சாலமன் வாழ்க்கையை பத்தி சொல்லி கெஞ்சினான். வேற ஒரு உதவி செய்யும் விஷயம் இருக்குன்னு சொல்லி கெஞ்சினான். எரிக் கூடைய பொம்பளையான மகன் மேக்ஸ் அங்க வந்தான். அது அவனுக்கு தேவையில்லாத ஒரு கவலை. அவனை அஞ்சலாவை கிட்ட விட்டுட்டு எல்லாவை எஸ்கேப் பண்றதுக்கு முன்னாடி பிடிக்கணும்னு எரிக் ஃபோக்கஸ் பண்ணினான். பார்க்கிங்ல ஒரு மூலையில ஸ்பைடர் ஒரு வேகமா பாம்பு வைக்க ஆரம்பிச்சா. சூப்பர் கவனமா வைச்சு முடிச்ச உடனே அதெர்ரா கம்பெனி ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி பாம்பு வச்சிருக்கோம்னு சொன்னா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா கம்பெனில ஒரு பயங்கர அலங்கோலம். எல்லாருமே கலங்கி போயிட்டாங்க. எரிக் இன்னொரு பிரச்சனை. சாலமனும் போயிட்டான். அவன் தன் ஆட்களுக்கு சாலமனையும் எல்லாவையும் தேடுன்னு சொன்னான். சூழ்நிலை கைமீறி போகுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அஞ்சலா எரிக் அறைக்கு வந்தா. அவங்க முகம் கருப்பு. பாம்பு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. கட்டிடத்தை காலி பண்ண சொன்னாங்க. எரிக் கடுப்பு. உடனே கட்டிடத்தை காலி பண்ண சொன்னான். சாலமன் சும்மா இருந்துட்டு உண்மையை சொன்னான். ஏர்ராம் தேவையான முக்கிய பொருள். சாரி, ஆனா அந்த டிராகன் ஃப்ளை ஒரு அற்புதமான இனம். தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தது. ஆனா அந்த மருந்து தயாரிப்பு அதிகமானதால அந்த இனமே அழிஞ்சு போச்சு. சாலமன் மக்கள் ஏர்ரிம் மேல சார்ந்து இருக்கணும்னு நினைக்கல. அதான் அந்த நீல நிற திரவத்தை தயாரிச்சாரு. எல்லாம் அந்த மருந்தை குடிச்சாச்சு. அது அவளை மாற்றி அமைச்சிடுச்சு. உலகத்தையே பாழாக்கிட்ட நச்சு காற்றுக்கு அவளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருக்கும் அவ மாதிரி மாறணும்னு இருக்காதுன்னு அவளுக்கு தெரியும். ஒரு மியூட்டேஷன். சாலமன் சொன்னாரு, அது ஒரு புதிய முயற்சி மாதிரிதான். லாசரஸை போய் பாருன்னு சொன்னாரு. அவர் அந்த மருந்தை முழுமையா செய்யலாம். இப்போ உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த நீல திரவத்தை குடிச்சு எல்லா மாதிரி மாறணும். அதற்கு முன்னாடி பேசுறதுக்குள்ள ஒரு பெரிய வெடிச்சொல். கட்டிடம் அதிர்ஞ்சு போச்சு. 2 பேருக்கும் பயமா இருந்தது. உடனே ஓட ஆரம்பிச்சாங்க. அதே நேரம் எரிக் அவரோட ஆபீஸ்ல ரொம்ப கவலையா அலையறாரு. அவரோட மகன் மேக்ஸ் எங்கேயுமே இல்ல. கண்டுபிடிக்கணும். அந்த பயங்கரமான உணர்வு அவனை அலைச்சுது. கண்டுபிடிச்சாகணும். நேரம் இல்லாம போறதுக்கு முன்னாடி. எரிக் அலுவலகம் பக்கத்துல ஒரு நடைபாதையில சாலமன் எல்லா ஸ்பைடரை பார்த்தாங்க.
ஓடி போகணும், ரொம்ப அவசரம். ஆனா காவல்காரன் வேகமா வந்துட்டான். சீக்கிரமா அருகில் இருந்த டாய்லெட்ல ஒளிஞ்சாங்க. உள்ளே மேக்ஸ் ஒரு ஸ்டாலில் அமைதியா உட்கார்ந்து இருந்தான். சூழ்நிலையே பார்க்கல. எல்லா போய் அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனா அவன் பயந்தே இல்ல. அப்பாவி ஆர்வத்தோட எல்லாவ பார்த்தான். ஃபேரின்னு கூப்பிட்டான். எல்லா சட்டென்னு நிறுத்திட்டா. சிறிது நேரம் நினைச்சிட்டு சின்னதா தலையாட்டினா. நேரம் இல்ல. மேக்ஸோட ஓட்டி போக முடிவு பண்ணாங்க. வெளியே போறப்போ எரிக் எதிர்பாராம வந்துட்டான். மேக்ஸ் அவன் மேல தாவினான். அப்பா எல்லாவை இழுக்கவோ துப்பாக்கிய போடுறத தடுக்கவோ முயற்சி பண்ணான். அப்போ எரிக்கட்டளையிட்டான் ரொம்ப கடுமையா. மேக்ஸை விடுன்னு எல்லா சந்தேகத்தோட அடுத்த நகர்வை கணக்கு போட்டுட்டு அவள் சம்மதிச்சா. ஆனா ஒரு நிபந்தனை. அவளும் சாலமனும் போக அனுமதி. எல்லா மேக்ஸை பார்த்தா. அவள் குரல் அமைதியா ஆனா உறுதியா. நான் அவனை பாதிக்க மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுத்தா. பயங்கரமா நகங்களை நீட்டினா எரிக்கு ஒரு சைலண்ட் வார்னிங். ஆனா எரிக் அவளை விடமாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு ஷாட் அடிச்சா. குண்டு சின்னதா தவறி போச்சு. ஒரு தயக்கமும் இல்லாம எல்லா மேக்ஸை விடுவிச்சா. லிஃப்ட் நோக்கி ஒரு ஜம்ப். சாலமனும் ஸ்பைடரும் வெளியே காத்திருந்தாங்க. எரிக் அதிரடியா எல்லா வெளியேறும் வழிகளையும் மூடச் சொன்னான். நேரம் அவசரம்னு அவன் மனசு துடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அவன் ஆட்கள் எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பைடரோட கார் கேட்ல மோதிச்சு தூசு பறக்க விட்டது. எரிக்கு கோபம் வந்துருச்சு. காரை சுடாதீங்கன்னு சொன்னான். எல்லாவை உயிருடன் வைக்கணும். டயர்களை நோக்கி சுட்டாங்க. கார் ரொம்ப அதிர்ந்து நின்றது. காரை சோதிச்சாங்க. எல்லாவோடையோ சாலமனோடையோ எந்த சாயலும் இல்ல. ஏற்கனவே நடந்து போயிட்டாங்க, கண்ணிலேயே படாம. எல்லா சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு கம்பி வேலி ட்ரிப்னு கிழிச்சிட்டா. அப்புறம்தான் போலீஸ்லாம் அதிர்ச்சியில தத்தளிச்சாங்க. எல்லா சாலமன் இல்லைன்னு தெரிஞ்சதும் பேய் பிடிச்ச மாதிரி தேடினாங்க. ஒருத்தரை மட்டும் பாம்புக்காரன் மேல காத்து நிற்க வச்சாங்க. ஆனா பாம்புக்காரன் சட்டன்னு அந்த காவல்காரனையும் டவுன் பண்ணிட்டு நிழல்ல மறைஞ்சிட்டான், சும்மா காற்று மாதிரி. அதே சமயம் எல்லா சாலமன் ஒரு பாலத்துக்கு வந்துட்டாங்க. சோர்ந்து போய் களைப்புல கால்கள் நடக்க மறுத்தது. சாலமன் சுருண்டு போயிட்டான். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஓட முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. எல்லாவை பாலத்தை குதிக்க சொன்னான். அவளுக்கு டிராகன் ஃப்ளை இறக்க இருக்கு, பாதுகாப்பா இருக்கும்னு சொன்னான். ஆனா எல்லா தயங்கினா. சாலமனை விட்டுட்டு போக மனசு இல்ல. அவளால முடியல. அவனை விட்டுட்டு போயிட்டாச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைச்சா. ஆனா உண்மையான சூழ்நிலை அவளை அழுத்திச்சு. அவளோட சந்தேகத்தை பார்த்துட்டு சாலமன் சொன்னான். சாரி சொன்னான் அவன் அவளுக்குன்னு. என்ன நடந்ததுன்னு அவன் கையில இருந்த காயத்தை காட்டினான். அவனும் அந்த மருந்து சாப்பிட்டான்னு கொஞ்சம்தான். அதிகமா சாப்பிட பயந்தான் அவன். சரி, மீதி இருக்கிற நீல நிற திரவத்தை எல்லா கிட்ட கொடுத்தான். லசரசு கிட்ட கொண்டு போய் கொடு. அனைவருக்கும் இலவசமா மருந்து கிடைக்க வைக்க உதவி பண்ணுன்னு சொன்னான். லசரச எங்கேன்னு சொல்லி கொடுத்தான். அவன் வார்த்தைகள் அவளுக்கு பெரிய பாரமா இருந்துச்சு. போறதுக்கு முன்னாடி எல்லா தன் பதக்கத்தை சாலமன் கையில கொடுத்தா. கொஞ்ச நேரம் அவன் கையில வைச்சிருந்தா நம்பிக்கையும் விடைபெறுதலும். ஒரு முறை பார்த்துட்டு எல்லா உயரமா பறந்து போயிட்டா. அவளோட பட்டாம்பூச்சி சிறகுகள் காற்றில் அடிச்சிச்சு. அவள் போன சத்தம் அமைதியில ஒலிச்சிச்சு. சில நிமிஷங்கள் கழிச்சு எரிக் அவன் கூட்டாளிகளோட சாலமனை பிடிக்க வந்தாங்க. சில நாட்கள் கழிச்சு ஸ்பைடர் ரொம்ப சாமர்த்தியமா ஹேக் பண்ணிட்டான். ஒவ்வொரு தொலைக்காட்சி சேனலையும் கைப்பற்றி துல்லியமா திட்டமிட்டு ஒரு பயங்கரமான செய்தியை உலகுக்கு அனுப்பினாங்க. காற்று முழுசா விஷமா மாறிடுச்சு. உலகத்தையே மூச்சு திணற வைக்குது. ஆனா தீர்வு இருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச மருந்து அந்த விஷ காத்துல இருந்து நம்மள காப்பாத்தும். ஆனா அந்த மருந்து உடம்பை மாத்திடும். டிராகன் ஃப்ளை மாதிரி. மனுஷ பூச்சி கலப்பு. எல்லாம் ஆனாச்சு சிலந்தி மாதிரி. ஒரு தைரியமான முடிவு. அந்த நீல நிற திரவத்தை அவங்க குடிச்சாங்க. மாற்றத்தை ஏத்துக்கோங்கன்னு மனுஷாங்க கிட்ட சொன்னாங்க. வாழணும்னா. அதே நேரத்துல எல்லாம் முழுசா மாறிட்டாங்க. பறக்கிற திறமை வந்துருச்சு. இறக்கைகள் சுலபமா வானத்துல பறந்துட்டாங்க. அவங்க மாற்றத்துக்கு ஒரு சின்னமா லாஸ்ரஷ கிட்ட போய் சேர்ந்தாங்க. ஆனா லாஸ்ரஷஸ் தொலைவில இருக்கிற ஆள் இல்ல. அஞ்சலா எரிக் உதவியாளர். அந்த கதையோட முடிவு இதுதான்.